ஹாய் ஹலோ மகளே, நீங்கள் என்ன செய்ய போகிறோன்னா ஒரு 1/2 kg ஃபிஷ்ஷை வச்சு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வந்துட்டு என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்ய போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக நான் 1/2 kg ஃபிஷ் எடுத்துருக்கேன். அதை வந்துட்டு இந்த மாதிரி ஃபைனாக ஸ்லைஸ் கட் பண்ணி வச்சுட்டு ப்ளஸ் அதிலேயே தண்ணி ஊற்றி உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் போட்டு ஒரு 1/2 hour கிட்ட நல்லா ஊற வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு எப்படி மசாலா மிக்ஸ் பண்ணணும், இதை எப்படி குக் பண்ணுன்றதை பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸு பவுல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இது கூட நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிப்போம். ஸோ 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். பிகாஸ் நம்ம வந்துட்டு ஆல்ரெடி இஞ்சி பூண்டில் வந்துட்டு ஊற வச்சுருக்கோம். ஸோ அதனால் இது கூடவே நம்ம ஒரு 10 சின்ன வெங்காயத்தை ஃபைனாக இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதையும் இது கூடவே ஆட் பண்ணிப்போம். இது கூடவே ஒரு 10 வரமிளகாயை நல்லா ஊற வச்சு நல்லா இந்த மாதிரி ஃபைனாக பேஸ்ட்டை ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதையும் வந்துட்டு இது கூடவே ஆட் பண்ணிப்போம். ஸோ நம்ம இதனால் இது போடுறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா வந்துட்டு தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை, கரெக்டாக இருக்கும். ஸோ இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணிப்போம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இது இல்லாத நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுடரு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரக பவுடரு, ப்ளஸ் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிப்போம். அண்ட் இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் அண்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பரு. ஸோ ஸ்பைசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெப்பர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இது கூடவே ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க பைண்டிங்க்காக. ஸோ மொத்தமாகவே இதுக்கு இது தான். அது போக இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி இருந்தால் கஸ்தூரி மேத்தியும் ப்ளஸ் ஒரு முழு கொத்து கருவேப்பிலை வந்துட்டு இது கூடவே ஃபைனாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ இது நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும். சால்ட் வந்துட்டு எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் மசாலா வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதுக்கு எக்ஸ்ட்ரா வாட்டர் வந்துட்டு நம்ம விடணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிப்போம். இது வந்துட்டு அந்த ஆற்று சைடு டேம் சைடெலாம் வந்துட்டு இந்த மாதிரி தான் நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி தான் செய்வாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மசாலா மிக்ஸ் கூடயே ஒரு 1/4 ஜஸ்ட் லெமன் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணிப்போம். பிகாஸ் புளிப்புக்காகவும் அந்த ஸ்பைசினஸ் ஓவராக இருந்தாலும் இது வந்துட்டு பேலன்ஸ் பண்ணி தரும். ஸோ அதுக்காக தான் நம்ம லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். ஸோ இப்போ இதில் உப்பு மட்டும் செக் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மீனில் இருக்க தண்ணியெல்லாம் லைட்டாக புழிஞ்சிட்டு ஸோ இதை நம்ம மசாலா கூட ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்க ஸ்லைசஸ்லாம் இந்த மசாலா கூட போட்டுட்டு ஸோ இந்த மாதிரி லைட்டாக மசாலா வந்துட்டு நல்லா அப்ளை பண்ணி விடணும். லைட்டாக வாட்டரி கன்சிஸ்டன்சியாக தான் இருக்கும். பட் நம்ம ஃப்ரை பண்ணும்போது வந்துட்டு என்ன ஆகும்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி லைட்டாக வாட்டரியாக இருந்தால் தான் மசாலா வந்துட்டு லைட்டாக குக் ஆகும்போது உள்ளுக்கு போகும். ஸோ அதனால் இந்த மாதிரி மசாலா எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சைடில் அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி சைடு வந்துட்டு மசாலா நல்லா உள்ளே போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு 10 நிமிஷம் ரெஸ்டிங் விடுவோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி மசாலாவில் தண்ணியில் ஊற வச்சுருக்கிறதுனால லைட்டாக உப்பு வந்துட்டு உள்ளுக்கு போயிருக்கும். ஸோ அதனால் பிரச்சனையே கிடையாது. உப்பு வந்துட்டு இதில் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷை மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் மேலே நல்லா ஊற வச்சாச்சு. ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோம், நம்ம எப்படி தவாவில் போட்டு எப்படி குக் பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு குக் பண்ணும்போது மேலே ஒரு எக்ஸ்ட்ரா மசாலா ஊற்றணும். ஸோ அது என்னன்றதை நான் எப்போ ஊற்றணுன்றதையும் சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், தவா வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணி ஆயில் போட்டுப்போம் அதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தவா அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஆயில் விட்டு போகிறதுக்கு கொஞ்சம் இதுக்கு ஆயில் கூடவே விடுவோம். ஏன்னா அப்போ தான் மீன் வந்துட்டு கீழே பிடிக்காது. ஸோ இப்போ எடுத்து வச்சுருக்க மீனை இன்னொரு டைம் நல்லா மசாலாவை அந்த மாதிரி லைட்டாக டிப் பண்ணி விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், தவா அந்த மாதிரியே அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ தவா வந்துட்டு நல்லா ஹீட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி எந்த அளவுக்கு எத்தனை மீன் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு மீனை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிப்போம் நம்ம. ஸோ நம்மளுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணும்போது அவ்வளோ சூப்பரான வாசம் வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மீனாக எடுத்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிப்போம். ஸோ மசாலா வந்துட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு தான் வைக்கணும். ஸோ அப்போ தான் எல்லா இடத்தையும் மசாலா வந்துட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லா மீனையும் டேஸ்ட் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி ஆயில் நிறையா விடும்போது தான் மீன் வந்துட்டு நமக்கு ஈச் அண்ட் எவ்ரி சைடு வந்துட்டு நல்லா குக் ஆகும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் ஆயில், ஏன்னா நம்ம நார்மலாக ஆயில் ஃப்ரை பண்ணும்போது அந்தளவுக்கு ஆயில் யூஸ் பண்ணுறத விட இதில் கொஞ்சம் கம்மியாக நமக்கு கன்சப்ஷன் ஆகும்.
இந்தளவுக்கு ஆயில் விட்டுட்டு இது நல்லபடியாக ஃப்ரை ஆகட்டும் ஒன் சைடு. ஃபஸ்ட்டு ஒரு ஈச் அண்ட் எவ்ரி சைடு ஒரு 2 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு விட்டு திருப்பிப்போம். அதுக்கப்புறம் மேலே ஒரு மசாலா போடணும், அதை நான் என்ன சொல்கிறேன். ஸோ ஃபிஷ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் சைடு குக் ஆகிடுச்சு. ஸோ இதை என்ன பண்ண போகிறோம், எல்லாத்தையும் அப்படியே திருப்பி விட்டுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி அப்படியே அடுத்த பக்கம் திருப்பி விட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், மசாலா வந்துட்டு நமக்கு கொஞ்சம் கூட பெரிய கிடையாது. ஸோ இந்த மாதிரி எல்லா மீனையும் திருப்பி விட்டுப்போம். ஸோ இதை அப்படியே அடுத்த பக்கம் திருப்பி விட்டுட்டு அப்படியே இன்னொரு சைடு ஒரு 1 மினிட் குக் பண்ணுவோம் நல்லா. இந்த மாதிரி அப்படியே திருப்பி விடணும். இந்த மாதிரி அடுத்த பக்கம் திருப்பி விட்டுட்டு இதையும் என்ன பண்ண போகிறோம், அப்படியே லைட்டாக ஒன் சைடு வந்துட்டு குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம கிட்ட இருக்க பேலன்ஸ் மசாலாவை இந்த மாதிரி வாட்டர் ஊற்றி நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி தனியாக வாட்டர் கன்சிஸ்டன்சி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, ஸோ இந்த என்ன பண்ண போகிறோம், இப்போ குக் ஆகிற மீன் மேலே அப்படியே லைட்டாக அப்ளை பண்ணி விட போகிறோம். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா நமக்கு மசாலா வந்துட்டு வேஸ்டேஜ் கம்மியாகும், அதேமாரி டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பேலன்ஸ் ஊற்றின மசாலாவை அப்படியே இது கூடயே மசாலா கூடயே நல்லா பெரட்டி எடுத்துப்போம். நல்லா பெரட்டிட்டு ஆயிலாக பிரிஞ்சு அப்படியே ஃப்ரை ஆகி வரும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி ஆகிற அளவுக்கு நல்லா இதை குக் பண்ணி எடுத்துப்போம். ஸோ இந்த மாதிரி இறக்கி இந்த மாதிரி சைடில் இருக்க மசாலா குக்கார மசாலாவை அப்படியே இந்த மாதிரி மீன் மேலே வந்துட்டு அப்படியே அப்ளை பண்ணி விடணும். ஸோ அப்போ வந்துட்டு என்ன ஆகுனா மசாலா வந்துட்டு ஃபிஷ்ஷில் வந்துட்டு நல்லா ரீட்டைன் ஆகும். ஸோ இன்னும் உங்களுக்கு டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அப்படியே பேலன்ஸ் மசாலா எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடணும். ஸோ அப்படியே இதை இந்த சைடு குக் பண்ணி அப்படியே நல்லா இன்னொரு டைம் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம விட்ட ஆயில் வந்துட்டு கொஞ்சம் கூட எங்கேயும் பேலன்ஸ் ஆகாது, விட்ட மீனுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ மசாலாவும் இந்த இடத்துலையும் கரியாமல் இருக்கும். ஸோ அதனால் கரெக்டாக உங்களுக்கு மீன் வந்துட்டு சூப்பராக குக் ஆகி வந்துடும். ஸோ இந்த சைடு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிட்டு இனி எடுத்துக்க வேண்டியதுதான். அவ்வளோதான் மக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை வந்துட்டு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான ரெசிபியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட நமக்கு மசாலா வந்துட்டு பிரியாமல் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரெசிபி வச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ புதுசாக சேனலுக்காக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.